இந்த வீடியோ பதிவில் டாடா மோட்டார் ஷேர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏன் உடையுது அப்படிங்கிற காரணத்தையும், டாடா மோட்டார்ஸில் இவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் கிளியராக டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. இப்போது நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அது மூலமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களும் பதிவிடுறதா முடிவு பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இப்போது டாடா மோட்டார்ஸோடைய ஷேர் ப்ரைஸ் பாருங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கிற ஸ்டாக்கு, ரொம்ப பழைய ஸ்டாக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் விலை ரொம்ப கம்மியாக சீப்பாக கிடச்சிச்சு. 2020 பாருங்கள், சரிங்களா, 78 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு லோவில் போயிட்டு 1085 ரூபா அப்படிங்கிற ஹை, சரிங்களா, அது கூட அதை விட அதிகமாக போச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த ஷேர் உடஞ்சி 710 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துச்சு. நேற்றோ முந்தானேத்தோ 700 ரூபாய்க்கு கீழெல்லாம் போயிடுச்சுங்க. இந்த ஷேர் உடஞ்சிக்கிட்டே வருது. நம்ம மக்கள் நிறைய பேர் இதை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். சரி, இதுக்கான காரணத்தை பார்த்துடலாம். இப்போது டாடா மோட்டார் ஷேர் பற்றி உங்களுக்கு தெரியும். ஃபண்டமெண்டலாக டாப் லெவல் அனாலிசிஸில் ப்ரொமோட்டர் டாட்டா அப்படிங்கிறவர் ரொம்ப நம்பகத்தகுந்தவர். அவர் அவருக்கு லாஸ் ஆனால் தான் அவருடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் லாஸை கொடுப்பார், சரிங்களா. மற்றபடி 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு ப்ரொமோட்டர் இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நம்பகத்தகுந்த ஒரு ப்ரொமோட்டர் லிஸ்ட்டில் டாப் ஃபஸ்ட்டில் டாட்டா தான் இருக்கிறாங்க. இது இந்த டாட்டா மோட்டார்ஸுங்கிறது அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கம்பெனி. டாட்டா ஸ்டீலும் ஓல்டஸ்ட் தான். ஸோ இதுவும் ரொம்ப பழமையான நிறுவனம் தான், சரிங்களா. சரி, இந்த நிறுவனம் ஆட்டோமொபைல் அண்ட் ஆன்சிலரிஸ் அப்படிங்கிற செக்டரில் இருக்கிறாங்க. ஆட்டோமொபைல்ஸ் தான், ஆன்சிலரிஸ் என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரில. ஆனால் இவங்களுக்குள்ளே கமர்ஷியல் டிவிஷன் இருக்குது, பேசஞ்சர் வெஹிக்கிள் டிவிஷன் இருக்குது, ஈவி டிவிஷன் இருக்குது. இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த வருஷம் கடைசிலையோ இல்லை அடுத்த வருஷம் தொடக்கத்துலையோ அந்த ஸ்ப்ளிட்டுக்கு ஏற்ற மாதிரி, டீமர்ஜருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக் ஸ்ப்ளிட் செஞ்சு தரப்படும். இந்த ஸ்டாக்கு நிஃப்டி 50 உள்ள ஒரு ஸ்டாக்கு. மார்க்கெட் கேப்பு இப்போதைக்கு 2,60,000 கோடி இருக்குது. ஆனால் பிபைஇ ரேஷியோ வெறும் 8 தான் இருக்குது. இந்த மாதிரி நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஸ்டாக்கு, முதல்ல இந்த ஸ்டாக்கு நிஃப்டி 50க்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போது இந்த ஸ்டாக் எஜ்ஜில் நீங்கள் இண்டிசஸ் போனீங்கன்னா, அந்த மேஜர் இண்டிசஸில் நிஃப்டி 50 தான் ஃபஸ்ட்டு வரும். அந்த நிஃப்டி 50க்குள்ளே உள்ளே போயிட்டிங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இது சொல்லும். இந்த ஸ்டாக்குக்குள்ளே நமக்கு டாட்டா மோட்டார்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டாடா மோட்டார்ஸ் நிஃப்டி 50 உள்ள ஸ்டாக்கு தானா இல்லையா அப்படிங்கிறத இதெல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போது டாடா மோட்டார்ஸ் நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஒரு ஸ்டாக்கு தான். ஸோ அதனால் நிஃப்டி 50க்குள்ளே இருக்குது. ப்ரொமோட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டரு. அதனால தான் மக்கள் எல்லாமே போய் இந்த ஸ்டாக்கில் நெகட்டிவான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் வாங்கினாங்க. அந்த ஸ்டாக்கும் க்ரோத்தை இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ரிவைவலாக காட்டுச்சு. அவங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாடுகள்லையும் இந்த ஜேஎல்ஆர், அதாவது ஜாக்வார் லேண்ட் ரோவர் அப்படிங்கிற 2 கார், சரிங்களா, சூப்பரான வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய கார் வச்சுருக்கிறாங்க. அந்த காரெல்லாம் வெளிநாடுகளில் சைனா கூட அவங்க டைஅப்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்கங்க. அதாவது என்னென்னா, இந்த கம்பெனியை பொறுத்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டாடா மோட்டார்ஸுங்கிறவர் இந்தியாவில் மட்டுமே இருக்கிற டொமஸ்டிக் பிளேயர் கிடையாது, குளோபல் பிளேயர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். டாட்டாங்கிறது ரொம்ப எத்திக்கலான, ரொம்ப டாப் மோஸ்ட்டு நல்ல ப்ரொமோட்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கொரோனாவுக்கு அப்புறம் இந்த கம்பெனி க்ரோத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பயங்கர கஷ்டத்தில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையானது இந்த கொரோனாவில் இவங்க காட்டின அந்த சேல்ஸு, காரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பாப்புலரான வெஹிக்கிள்ஸ், டாட்டா பஞ்சு, வேறு என்ன வெஹிக்கிள்ஸ், இந்த டாட்டா எர்டிகா, அதுக்கப்புறம் டாட்டா நெக்ஸானு, டாட்டா டியாகோ, டிகார், இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் போட்டாங்க. டாட்டா எர்டிகா கிடையாது, எர்டிகா மாருதியோடது, சரிங்களா. டாட்டா சஃபாரி, சரிங்களா. இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ரொம்ப பாப்புலராக மார்க்கெட்டில் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த கம்பெனியில் கடன் தொல்லை பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். இந்த கம்பெனி நிஃப்டி 50க்குள்ளே இருந்தும் வெறும் 8 பிக்கு நமக்கு கிடைக்குதுன்னா சூப்பரான விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சி தான் வாங்குவோம். ஆனால் இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ரிசல்ட்ஸை பார்த்துடலாம். ஏன் உடையுது அப்படிங்கிற காரணத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இந்த கம்பெனிக்கு 86.30 ஏர்னிங்ஸ் பர் ஷேருங்கிறது இந்த கடந்த 12 மாதத்தோடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் தான் போட்டு
பிபை ரேஷியோ கண்டுபிடிச்சிருப்பாங்க சரிங்களா. ஃபேஸ் வேல்யூ ரூ. 2, புக் வேல்யூ ரூ. 289 இருக்குது. புக் வேல்யூ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு நம்ம பார்க்க மாட்டோம். ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்லைட்டாக வந்து மற்ற கம்பெனி கூட கம்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா. புக் வேல்யூ எப்போ வந்து முக்கியம் அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து திவாலாகி லிக்விடேட் பண்ணுறாங்க. லிக்விடேட்னா அந்த கம்பெனியால் பிஸ்னஸை ரன் பண்ண முடியல, அதனுடைய சொத்துக்களை விற்று அதை வந்து கடன்லாம் அடைச்சிட்டு மிச்சம் இருக்கிற காசை ஷேர் ஹோல்டர்ஸுக்கு திருப்பி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து இந்த புக் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டராக கருதப்படும். டாடா மோட்டார்ஸுக்கு ஏன் புக் வேல்யூ பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து டெப்ட்டில் இருக்கிற கம்பெனி. கண்டிப்பாக ப்ரொமோட்டர் வந்து இந்த கம்பெனி அடிய விட மாட்டுறாங்க. ஜென்ரலாக வந்து ஒரு ரூல் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கடன் நிறையா இருக்கிற கம்பெனி நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னா புக் வேல்யூவையும் பார்த்துக்கோங்க. இப்போது 2 டைம்ஸ் புக் இருக்குது, இதுவே ஜாஸ்தி தான் சரிங்களா. மற்ற செக்டரில் இதே செக்டரில் உள்ள வேறு ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு தெரிய வரும் இது எந்த அளவு புக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புக்குனா வந்து ஒரு புக்குக்கு இருந்தால் தான், இப்போ ரூ. 250 இருந்து புக் வேல்யூ ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸும் வந்து ரூ. 289 தான் இருக்கும். அதாவது என்னென்னா, அந்த கம்பெனியை விற்று லிக்விடேட் பண்ணால் ரூ. 289 தான் ஒரு ஷேருக்கு கிடைக்கும். அதுதான் வந்து இது அர்த்தம் சரிங்களா. கடன் இருக்கிற கம்பெனிக்கு இந்த பேராமீட்டரையும் வந்து நம்ம செக் பண்ணுறது நல்லது சரிங்களா. அதனால் வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு நான் செக் பண்ணேன். பட் ஆனால் டாடா மோட்டார்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சிடாது அப்படிங்கிற பர்சனல் எனக்கு இன்ஸ்டிங்க்ட் கன்விக்ஷன் இருக்குது. சரி, ரிசல்ட்டுக்குள்ளே போயிடலாம். ரிசல்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பார்த்துருக்குறேன். கன்சாலிடேட்டட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். 1,10,000 கோடி வந்து அவங்க நெட் சேல்ஸ் வந்து காட்டியிருக்கிறாங்க 2023 12வது மாதம், அதாவது அந்த குவார்ட்டரில் சரிங்களா. அடுத்து அந்த நெட் சேல்ஸ் வந்து 1,19,000 கூடி இருக்குது, கிட்டத்தட்ட 1,20,000 எடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்த குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 1,08,000 குறைஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் 1,01,000 வந்து குறைஞ்சிருச்சு. அடுத்து வந்து திருப்பி வந்து கொஞ்சம் பிக்கப் எடுத்துருக்குறாங்க 1,13,000 சரிங்களா. சரி, இந்த நெட் சேல்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு சீராக இருக்குது. அதே சமயம் எபிட்டா பாருங்களேன். எபிட்டா இந்த சார்ட் உங்களுக்கு காட்டுறது தெரியுதா? எபிட்டா வந்து பாருங்கள், எபிட்டாவும் வந்து கூடிகிட்டே வந்திருக்கு. எப்போ 2022 9வது மாதத்துலேருந்து எபிட்டா வந்து ஒரு மாதிரி நல்லா கூடிகிட்டே வந்து அதுக்கப்புறம் 2023 பாருங்கள் ரொம்ப ஸ்டேபிள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமும் க்ரோத் காட்டியிருக்கிறாங்க பாருங்கள். 2023 12, 2024 இது 2024 3வது குவார்ட்டர் அந்த மாதம் சரிங்களா. அப்போ கொடுத்துட்டு அடுத்து 2 குவார்ட்டர் பாருங்களேன் நெகட்டிவில் காட்டியிருக்கிறாங்க, அதாவது குறைஞ்சிருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 2024 12, அதாவது இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண ரிசல்ட்டில் 13,000 கோடி, அதாவது 11,000 கம்பேர் பண்ணும்பொழுது 13,000ங்கிறது நல்ல க்ரோத்து தானே. ஆனால் ஜென்ரலாக என்ன நடக்கும் அப்படின்னா, போன வருஷம் இதே குவார்ட்டரையும் கம்பேர் பண்ணுவாங்க சரிங்களா. போன வருஷம் இப்போ 2023 12 15,000 கோடிக்கிட்ட வந்து எபிட்டா இருக்குது. இப்போ 13,000 கோடி தான் இருக்குது. அப்போ அதையும் நெகட்டிவ்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ வந்து எபிட்டா வந்து நல்லா இருக்குது சரிங்களா. எபிட்டாங்கிறது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்டு டிப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸ் அதெல்லாம். அதாவது என்ன, ஒரு கம்பெனினால் எவ்வளவு வந்து கேஷ் ஜென்ரேட் பண்ண முடியும் அந்த பிஸ்னஸ்னால் அப்படிங்கிறத பார்க்குறது தான் எபிட்டா சரிங்களா. இந்த எபிட்டா மூலமாக அந்த கம்பெனியோடைய கேஷ் ஃப்ளோ பொட்டன்ஷியலை பார்க்குறீங்க. ஆனால் இந்த காசில் இருந்து மறுபடியும் வந்து இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸு டிப்ரிசியேஷனு என்னென்ன கொடுக்கணுமோ அதாவது அதெல்லாம் வந்து கழிப்பாங்க சரிங்களா. அடுத்து வந்து அதே மாதிரி பிளான்ட்டு எம்ப்ளாயி காஸ்ட் இதெல்லாம் வந்து கழிப்பாங்க தானே. அதெல்லாம் வந்து கழிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபிகர் தான் வந்து எபிட்டா சரிங்களா. இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்துருங்க. இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு 8,000 ரூபா ரீஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க சரிங்களா. அதனால தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இப்போது 7,000 கோடியிலேருந்து 17,000 கோடியாக போய் 5,500 கோடியிலேருந்து 3,300 கோடியாக குறைஞ்சி அப்புறம் 5,600 கோடியாக வந்திருக்கு. ஸோ இந்த 17,000 கோடி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரிசல்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணி கண்ட்ரோல் இந்த மாதிரி சைட்லலாம் பயங்கரமாக போடுவாங்க 50% க்ரோத்து அப்படி இப்படின்னு. ஆனால் ஒன் டைம் இன்கம்மாக இருக்கும் அல்லது டேக்ஸ் ரீஃபண்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது பிபை ரேஷியோவில் சரிங்களா. அதாவது என்னென்னா, அதை பார்த்து நம்மளுடைய கால்குலேஷனில் வந்து அது உங்களை வந்து அதிக விலை கொடுத்து வாங்க வச்சிரும் ஸ்டாக்கை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சரி, இப்போது இந்த ஸ்டாக்கு நம்ம கேட்கலாம் சரியா. என்ன கேட்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 2022 -9 அந்த மாதத்தில், அதாவது 9வது மாதத்தில் -2.47 அப்படின்னு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை காட்டினவங்க அடுத்து 7 ரூபா 8 ரூபா இபிஎஸ், 14 ரூபா இபிஎஸ், 8 ரூபா 36 காசு இபிஎஸ், இப்படி பாருங்களேன் க்ரோத் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே நெகட்டிவ் க்ரோத்துன்னு என்ன 14. இப்போது
ஏன் வந்து இதை பார்க்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நெகட்டிவ்லேருந்து ரூ. 7 போனோடனே ஸ்டாக் ப்ரைஸ் பயங்கரமாக ஏறிடும். ஏன்னா க்ரோத் காட்டிட்டாங்க. அடுத்து ரூ. 14 காட்டினோன்னே இன்னும் பயங்கரமாக ஏறும். ஏன்னா வந்து 14க்கு அப்புறமும் மேலே போக போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து ரூ. 8 வந்துருச்சு, ரூ. 9 வந்து ஸ்டேபிள் ஆகிடுச்சு. அப்போ ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரூ. 8 ரூ. 9 பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக் ப்ரைஸும் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரூ. 18 கொடுத்துட்டாங்க. 9லேருந்து 18னா வந்து அப்போ நீங்கள் நினச்ச க்ரோத் 14லேருந்து 18 மாதிரி க்ரோத் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மறுபடியும் ஏறும். அப்போ 18லேருந்து 45னா அடித்து ஏற்றிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள் உடஞ்சிருச்சு. ஸோ ஜென்ரலாக இந்த க்ரோத்தை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக்கினுடைய விலை வந்து ஏறும். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ரூ. 18 அப்படிங்கிறது குவார்ட்டர்லியில் ஒரே ஒரு குவார்ட்டரில் ரூ. 18 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா குவார்ட்டரும் அவங்க வந்து ரூ. 18 கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த ரூ. 18 இருந்து இன்னமும் மேலே போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த கம்பெனியோடைய ஸ்டாக் ப்ரைஸை வேலை ஏற்றுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூ. 45 இருக்குது. ரூ. 45ங்கிறது ஒரே ஒரு குவார்ட்டரில் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போது மார்க்கெட் எப்படி தெரியுமா உங்களுடைய ப்ரைஸை ஏற்றிட்டு போகும்? ரூ. 45னா 18லேருந்து ரூ. 45 கொடுத்துருக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 30. அப்போ 45லேருந்து இன்னும் வந்து ஒரு 50% க்ரோத்துனா என்ன ஆகும்? ரூ. 60 வச்சுக்கோமே. ரூ. 60 ரூ. 70 வந்தது. அப்போ ரூ. 70 ஒரு குவார்ட்டருக்குன்னா 4 குவார்ட்டருக்கு என்னாச்சு? 4 7 21 4 28 சரிங்களா? ரூ. 280. அப்போ ரூ. 280 வந்து பிபிஐ ரேஷியோ அந்த மாதிரி கொண்டு போகும். ரூ. 280 இபிஎஸ்ன்னு கால்குலேட் பண்ணி பிபிஐ ரேஷியோ போட்டால் ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் வந்து எங்கேயோ ஏறும் தானே. சரி, இப்போ பாருங்கள் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போது ரூ. 1200 கிட்ட டாடா மோட்டார்ஸ் போச்சா? அதான் பீக் ப்ரைஸ். அப்போ எவ்வளோ இபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 1200 டிவைடட் பை 8 பி தானே நம்ம கொடுத்துருக்குறோம். சரியா? 8 பின்னா ரூ. 150 கிட்டத்தட்ட இபிஎஸ் அப்படிங்கிறத அவங்க கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரியா? ரூ. 1200 பீக் ப்ரைஸு டாடா மோட்டார்ஸுக்கு. அந்த அப்போ என்ன கால்குலேஷன் நடந்திருக்குன்னா ரூ. 150 வந்து இபிஎஸ் வந்து இந்த கம்பெனி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. சரி, ஆனுவலில் பார்த்துடலாம் இந்த கம்பெனியோடைய மேக்ஸிமம் இபிஎஸ் வந்து என்ன தான் வந்து இருக்குன்னு. மேக்ஸிமம் இபிஎஸ் ரூ. 83 தான். ரூ. 83 இதில் ஸ்டேபிளைஸ் ஆகிருக்கு. சரி, இப்போது இந்த கம்பெனியில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத அவங்க மேனேஜ்மெண்ட்டே சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து 2025 அவங்களுடைய கைடன்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. மீனிங் என்ன தான் ரிசல்ட்டை பற்றி சொன்னாலும் டாட்டா மாதிரி கம்பெனிகள்லாம் ஓப்பனாக வந்து சொல்லிடுவாங்க, இந்த வருஷம் கிளைமேட் சரியில்லை, நாங்கள் வந்து புதுசாக வந்து இந்த வருஷம் எதுவும் கார் இறக்க போகிறதில்ல, இந்த மாதிரி ஸ்டெப் இருக்கிறதுனால எங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ அடிபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த நெகட்டிவ் நியூஸ்னால தான் டாட்டா மோட்டார்ஸ் வந்து இப்போ கீழே போயிட்டுருக்கு. இப்போது டாட்டா மோட்டார்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய சில ஃபண்டமெண்டலான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ ஃபைனான்சியல்ஸில் வந்து பாருங்களேன், கேஷ் ஃப்ளோ வந்து நம்ம செக் பண்ணுறது. சரியா? கேஷ் ஃப்ளோ பாருங்கள், இதெல்லாம் குயிக்காக நம்ம பார்த்துடலாம். கேஷ் ஃப்ளோ பாருங்கள், 26,000 கோடியிலேருந்து இப்போ 67,000 கோடி வந்துருக்குது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், விச் இஸ் சூப்பர். சரியா? அதே இது இவங்களுடைய கடன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போது 1 கோடி ரூபா 1 லட்சம் கோடி ரூபா காசு வச்சுருக்குறாங்க. ஆனால் 1,77,000 கோடி கடன் கொடுத்தே ஆகணும். இப்போ ரீசெண்டாக நான் கரண்ட் லைபிலிட்டிஸுங்கிறது வந்து இப்போ கொடுக்க வேண்டிய காசு கிடையாது, பின்னாடி லேட்டர், அதாவது லாங் டேர்மில் வந்து பின்னாடி ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி கழித்து கொடுக்க வேண்டிய காசு 95,000 கோடி, அதாவது 95,000 கோடி. அப்போது இந்த கம்பெனி கடனில் இருக்குது. கடனில் இருக்குன்னா நம்ம முக்கியமாக சில ரேஷியோஸ் எல்லாம் செக் பண்ணணும். என்னென்ன ரேஷியோஸ்? நம்ம ரிட்டர்ன் பாருங்களேன். ரிட்டர்ன் வந்து இப்போ தான் வந்து இந்த டைம் தான் வந்து 48 ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அடுத்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 21%. அதாவது கம்பெனிக்கு வந்து எபிலிட்டி இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத கம்பெனி காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டோமொபைல் செக்டருங்கிறது சைக்கிளிக்கல் செக்டர், அவங்களுடைய கார்லாம் கொஞ்சம் பாப்புலர் ஆனதுனால பிஸ்னஸ் வந்து ரிவைவ் ஆகிருக்கு. ஆனால் முன்னோக்கி பாருங்கள், நெகட்டிவில் தான் இருக்குது ஆர்ஓஇயும் ஆர்ஓசியும். இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் டாட்டா இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக தொடக்கூட மாட்டோம், ஏன்னா இவ்வளோ வாலட்டைலாக இருக்குது. சரிங்களா? பட் இருந்தாலும் நம்ம ரிட்டர்ன் பார்த்துட்டோம். சரி, நமக்கு வந்து சால்வன்சி ரேஷியோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா கடன் நிறையா இருக்கிறதுனால. பாருங்கள், டோட்டல் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1.16, அதாவது 2.46 3.14 இருந்து 1.16 குறைச்சிருக்கிறாங்க. ஸோ கடன் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். டோட்டல் டெப்ட் டு அசட்ஸ் வந்து பாருங்கள், 37%லேருந்து 27% குறைஞ்சிருக்கு. பட் 27% அவங்க வச்சிருக்கிற அசட்டில் வந்து 27% வந்து கடன் அப்படிங்கிறது தான். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோலாம் பாருங்களேன், 3.80. சரி, கரண்ட் ரேஷியோ வந்து 1.5 இருக்கணும், ஆனால் 0.97 தான் இருக்குது. ஸோ ரேஷியோ இண்டிகேட்டர் பிரகாரம் இந்த ஸ்டாக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல் பாட்டம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிரகாரம் இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே இல்லை. ஆனால் நம்ம இந்த ஸ்டாக்கை ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா,
இந்த ஸ்டாக்கினுடைய கைடன்ஸ் 2025 நல்லா இல்லைனாலும் 2026 27 வந்து கண்டிப்பாக பிக்கப் எடுக்கும் பொட்டன்ஷியல் இருக்கிற கம்பெனின்னு நம்ம நம்புகிறோம். டாடா ப்ரொமோட்டர் டாப் லெவல் அனாலிசிஸில் டாடா ப்ரொமோட்டர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். கொரோனாவுக்கு அப்புறம் ரிவைவல் காட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய கார் பிஸ்னஸ், பேசஞ்சர் வெஹிக்கிள், ஈவி, டாட்டா பஞ்சு இதெல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அவங்க பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து ஜேஎல்ஆரும் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான காரு. ஸோ அவங்களுடைய பிஸ்னஸில் வந்து நல்ல பிஸ்னஸ்ஸு, நல்ல ரிவைவல் காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இவங்க கடனை குறைக்கிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையும் கூட. டாடா சன்ஸு மிகப்பெரிய ப்ரொமோட்டர், அவ்வளோ சீக்கிரம் வந்து டாடா மோட்டார்ஸை கொலாப்ஸ் ஆக விட்டுற மாட்டாங்க. ப்ளஸ் நிஃப்டி 50க்குள்ளே இந்த ஸ்டாக்கு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்குக்கு வந்து டிமாண்ட் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக போகிற சிப்பும் இண்டெக்ஸ் ஃபண்டு மூலமாக போகிற சிப்பும் இந்த ஸ்டாக்கையும் வந்து வாங்குவாங்க. ஆனால் இதில் நான் உங்களை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பிரகாரம் ப்ரொமோட்டர் விற்றுருக்கிறாரு பாருங்கள். 46% ஆக்சுவலாக கொரோனா டைமில் தான் அவங்க வாங்கினாங்க. அதாவது ரொம்ப அடிபட்டு விழுந்தப்போ வாங்கினாங்க. வாங்கிட்டு இப்போ பாருங்கள் 24/9 குவார்ட்டரில் வந்து 5% வந்து விற்றுருக்குறாங்க, குறைச்சிருக்கிறாங்க. இது என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னா வந்து சம்திங் ரீஸ்ட்ரக்சரிங் நடந்திருக்கு. ஸோ இந்த டைமில் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் அதை வந்து விலையை வந்து பயங்கரமாக அடித்து கீழே இறக்குது. எஃப்ஐஎஸ் வந்து பாருங்கள் 18%லேருந்து 20% வரைக்கும் கொண்டு போயிட்டு திருப்பி 18க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து டாடா மோட்டார்ஸ் பற்றிய நியூஸுங்க. ஏன் விலை உடையுது அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஓகே தானா அப்படிங்கிறதையும் வந்து பதிவிடுங்கள். நன்றி.